ரொம்ப நாளாக ஒரு காரியத்திற்காக ஜெபித்தும் அதற்கான பதில் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கான வசனம் தான் இது. சங்கீதம் 123 2 வசனம். இதோ வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஒரு வேலைக்காரி, ஒரு வேலைக்காரன், அவங்க அதிகமாக சார்ந்திருக்கக்கூடியது யார் அப்படின்னா, அவங்க யாருக்கு கீழே வேலை பார்க்குறாங்களோ அவங்க ஒரு எஜமான் அவங்கள சார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை வரும்போது குறிப்பாக ஒரு சேலரிக்காக எதிர்பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அட்வான்ஸ் காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக எதிர்பார்த்துருப்பாங்க. அப்படி ஒருவேளை ஒரு தேவை அதிகமாக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் காசு கேட்பாங்க. அப்படி கேட்டது கிடைக்கிற வரைக்கும் அவங்க அந்த ஒரு இறக்கம் அவங்கள்ட்ட கிடைக்கிற வரைக்குமே அவங்கள சார்ந்திருப்பாங்க. அப்போ அந்த காசு கிடைச்சா ஒரு வேளை பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீ பே பண்ணலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். அப்போ அது நடக்குத வரைக்கும் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. அதே போல் நாமும் ஒரு ப்ரேயரை, ஒரு ஜெபத்தை பண்ணி இந்த காரியத்தை தேவன் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விசுவாசத்தோட நம்ம காத்து கொண்டிருக்கும் போது அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.